ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம வந்து எக்ஸ்பல்ஸோட ரிவ்யூ ஒன்று பார்க்கலாம். நார்மல் எக்ஸ்பல்ஸ் இல்லாமல் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஆச்சு, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அதனால என்னென்ன அட்வான்டேஜ் அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். சொல்லுங்க, இது என்ன மாடல்? ஃபர்ஸ்ட் என்ன மாடலு அப்படின்றது சொல்லுங்க. இது பார்த்தோம்னா ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 200 2V 2 வால் வேரியன்ட் வித் கார்பரேட்டர் வெர்ஷன். அதாவது வந்து முன்னாடி வந்த கார்பரேட்டர் வெர்ஷன். இப்போ எல்லாமே வந்து 4 வால் வித் MP5 தான் வருது. இது வந்து கார்பரேட்டர் வெர்ஷன். இந்த மாடல் வந்து 2018ல வாங்கின வண்டி. இது ஆக்சுவலா ஸ்டாக் இந்த ஹைட் இருக்காது. ஸ்டாக்ல இருந்து நம்ம நிறையவே மாட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்த வண்டி தான் இது. எதுவுமே வந்து பெருசா அப்படியே வாங்கி பிளக் அண்ட் பிளேவா பண்ணல. நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஒன்னுக்கும் அளவு எடுத்து கொஞ்சம் மெக்கானிக் சப்போர்ட்டோட வந்து நம்ம ரெடி பண்ண வேண்டியதான். இது நார்மல் வண்டி, நீங்க எக்ஸ்ட்ரா ஹைட் பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க. நார்மலான வண்டி என்ன ஹைட்ல இருக்கும்? இது அதோட எவ்வளவு எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கீங்க? இது ஆக்சுவலா பார்த்தோம்னா அதாவது வந்து ஒரு ஸ்டாக்கான ஒரு எக்ஸ்பல்ஸ் பார்த்தோம்னா 220 தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஹைட் இருக்கும். அதாவது கீழே இருந்து நம்ம இன்ஜின் ஸ்பேஸ் இந்த ஹைட் பார்த்தோம்னா 220 தான் இருக்கும். இவ்வளவு பெரிய லாங் இருக்காது. அது நீங்க வீடியோல பார்த்தாலே தெரியும் எந்த ஹைட்ல இருக்குன்றது. இது வந்து நம்ம மாட் பண்ணி 270 வந்து கொண்டு வந்திருக்கோம். அதாவது இதுலயே வந்து இப்ப லேட்டஸ்ட்ல இப்போ 23-24ல வந்து ரேலி எடிஷன் சொல்லி வண்டி விடுறாங்க. அந்த வண்டியோட ஹைட் பார்த்தோம்னா சிமிலர். அதை விட இது ஒரு பாயிண்ட் அண்ட் ஒரு 1 வரையும் எக்ஸ்ட்ராவே இருக்கும் ஹைட்டு. அந்த மாதிரி தான் நம்ம வந்து இதை ரெடி பண்ணியிருக்கோம். எந்த ஒரு ரேலியோட கிட்ட வாங்கி அப்படியே நம்ம இதுல போடல. காசு ரேலி எல்லாம் வரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே, அதெல்லாம் வந்து வெளியே வந்து மார்க்கெட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே ஆஃப் ரோடிங்ல யூஸ் பண்ணிட்டு இருந்ததுதான் ரேலி. இப்பதான் ஹீரோவே வந்து கம்பெனிலேயே ப்ரொடக்ஷன்லயே அந்த மாதிரி பண்ணி தராங்க. நம்ம அந்த ஆஃப் ரோடிங்ல இருந்து பார்த்து அதுல இருந்து ஐடியா எடுத்து அப்படியே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். ஹீரோ ஷோரூம்ல போய் நம்ம இந்த கிட் ரேலி கிட்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து 25,000 வெறும் ப்ராடக்ட்ஸ் மட்டும் 25,000 ஆகும். அதுக்கு அடுத்து நம்ம லேபர் செலவு பண்ணி தான் நம்ம வந்து ரெடி பண்ணோம். இதை நம்மளே வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சம் தப்பு பண்ணி அதெல்லாம் கண்டுபிடிச்சு ரெடி பண்ணதால நமக்கு வந்து ஒரு அரௌண்ட் 8 to 10K ஆயிடுச்சு இது ரெடி பண்றதுக்கு. ஆனா இப்ப பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு. நமக்கும் அதை பத்தின கரெக்டான நாலேஜ் கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம நினைச்சோம்னா ஒரு 5 to 6,000ல வந்து இந்த செட்டப் வந்து கொண்டு வர முடியும் வித்தவுட் லேபர். வெறும் அந்த பொருளுக்கான காஸ்ட் மட்டும் பார்த்தோம்னா நம்மளால கொண்டு வர முடியும். இது வந்துட்டு அண்ட் பிளஸ் இதுல என்ன பண்ணிருக்கோம்னா இந்த ஹேண்டில் பேர் வந்து ரேலியோட ஹேண்டில் பேர், ரேலி மாடல்ல வர ஹேண்டில் பேர் இதை மாத்தி இருக்கும். இது கொஞ்சம் ஹைட் இருக்கும், கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால இந்த ரேலி ஹேண்டில் பேர் மாத்திருக்கோம். அண்ட் இந்த சீட்ஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணது, கம்ப்ளீட்டா கஸ்டமைஸ் பண்ணது. இந்த சீட் வந்து நம்மளோட கம்ஃபர்ட்டுக்காக ஒரு சைடு லுக்கு, அதை தாண்டி வந்து நம்மளோட கம்ஃபர்ட்டுக்காக கொஞ்சம் லாங் ரைட்ஸ்க்கு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபுல் ஃபிளாட் பண்ணி ஃபுல்லா எக்ஸ்ட்ரா குஷனிங் ஃபுல்லா வந்து ஃபோம்லாம் ஆட் பண்ணி அந்த மாதிரி வந்து இந்த சீட்டை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணோம். ஓகே, இப்போ 6K 7Kல வந்து கண்டிப்பா இது பண்ண முடியும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ யாராவது வந்து பொருள் எனக்கு கிடைக்கல வேணும்னு சொன்னாங்கன்னா அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா? கட்டாயமா நம்ம வாங்கி தரலாம். இந்த 2 பொருள் நம்ம கட்டாயமா வாங்கி தரலாம். இந்த சீட் வந்து நம்ம எதுவும் வாங்கி போடல. இதுக்கு ரேலி சீட்டும் விற்குது. அது வந்து பார்த்தோம்னா தனியா 2,500 அந்த ரேஞ்சில் வந்து சேல் பண்றாங்க. 2,500 இருந்து 3,000 ரேஞ்சில் சேல் பண்றாங்க. டிஃபர்ஸ். இது வந்து நான் ஆல்ரெடி இந்த ஸ்டாக் சீட்லயே வந்து இந்த மாதிரி ஃபோம்லாம் ஆட் பண்ணி நம்ம சொல்லி செஞ்சு கஸ்டமைஸ் பண்ணோம். இந்த சீட் காஸ்ட் தனி. அண்ட் வந்து மேக்ஸிமம் வந்து பில்லியன் ரைடரோட தான் நம்ம டிராவல் பண்ணுவோம். 2 பேருக்கான மாதிரி ரெடி பண்ணி இங்க பேக்ல வந்து ரொம்ப ஒரு குறுகலா தான் இருக்கும். அது எக்ஸ்ட்ராவா குஷன் போட்டு சைடும் கொஞ்சம் வந்து நம்ம வித்லாம் கொஞ்சம் எக்ஸஸ் பண்ணோம். இதுல ரேலி சீட் இருக்கு. அந்த காஸ்ட் வைஸ் கொஞ்சம் இது நம்ம ரெடி பண்றது அதுவும் சிமிலர் தான், பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. இருந்தாலும் நம்ம அதையும் ப்ரிஃபர் பண்ணலன்னு பார்த்தோம்னா அதுல வந்து இந்த வித் இருக்காது. இது ரொம்ப வந்து ஒரு குறுகலாவே தான் இருக்கும். இது ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும். அது அந்த ரேலிக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா நம்ம ஆன் ரோட்ல பார்த்தோம்னா ஒரு கண்டினியூஸா ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஓடுறதுக்குள்ளே கஷ்டமாயிரும். ஸோ அதனால நம்ம அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நம்மளே ரெடி பண்ணுவோம்னு சொல்லி நம்மளே நல்ல குஷனிங்கான ஃபோம் எல்லாம் போட்டு ரெடி பண்ண சீட்டு தான் இது. ஓகே, இப்போ இந்த வண்டி நானே பார்த்துருக்கேன். நீங்க நிறைய யூஸ் பண்ணி நான் பார்த்தது இல்ல. எப்பயுமே ஒரு வீக்கெண்ட்ஸ் எப்பயாவது தான் வெளியே எடுக்கிற மாதிரி நான் பாக்குறேன். இது வந்து டெய்லி யூஸ்க்கு செட் ஆகுமா, இல்ல வாங்கலாமா வேண்டாமா? இந்த வண்டி பார்த்தோன்னா அதுதான் அது ஒரு நல்லா இருக்கு, அது நல்ல ஒரு லுக்ல இருக்கு, நல்ல டிசைன்ல இருக்குன்னு எல்லாருமே கேட்பாங்க. ஆனா வந்து ஒரு டெய்லி கம்யூட்டுக்கு இது வந்து சூட்டபிளா இருக்குமா, ஒரு 2 பேர் போறதுக்காக ஒரு ஆஃபீஸ் யூஸ்க்கு சூட்டபிளா இருக்குமா அப்படின்றத பத்தி கட்டாயமா நம்ம சொல்லிதான் ஆகணும். கேட்டது நல்ல விஷயம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசிக்கா ஸ்டாக் வண்டியை பத்தி நெக்ஸ்ட் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இந்த வண்டி இந்த மாட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இருக்க அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இதோட எனக்கு பர்சனலா இருக்க அட்வான்டேஜ் வந்து இந்த ஹைட் இன்க்ரீஸ் ஆனது எனக்கு ரொம்ப அட்வான்டேஜா தான் இருக்கு. ஏன்னா நான் வந்து 6.1 ஹைட்டு. ஸோ அப்படி இருக்கப்ப வந்து எனக்கு வேற எல்லா வண்டியிலுமே கால் ரொம்ப மடக்கி வச்சு கொஞ்சம் தூரம் போனாலே கால் நீ பெயின் எல்லாம் வர மாதிரி தான் இருக்கும். இந்த ஹைட் அதிகமா இருக்கிறதுனால ஸோ நமக்கு இந்த சீட்ல இருந்து இந்த ஃபுட்ரெஸ்டோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் இந்த சீட் யூஸ் பண்ணதால. ஸோ அந்த மாதிரி ஹைட் இருக்கிறதுனால
நமக்கு அந்த முட்டி வலி பிரச்சனை அதெல்லாம் வந்து இதுல இல்ல. கால் ரொம்ப மடக்கி வைக்கணும்ன்ற ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா நான் இவ்வளவு ஹைட் 6.1 ஃபீட் இருக்கிறதுனால இல்ல. இது என்னோட பிரதர் சரி, ஃப்ரெண்ட்ஸு சரி, யாரோ ஒருத்தர் ஆசையா கேட்டா கூட அவங்களால வந்து ஒரு சும்மா ஓட்டி பார்க்க கூட முடியாது. அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. அது ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம ஹைட்ல இருக்கவங்களுக்கு இது சூட் ஆகும். ஆனா இந்த சீட்டு பண்றதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு கொஞ்சமாவது மேட்ச் பண்ணி ஓட்டுற மாதிரி இருந்தது. இந்த சீட்டு நம்ம சேர்த்ததுக்கு அப்புறம் கட்டாயமா அபோவ் 6 ஃபீட் இருந்தா மட்டும்தான் இதை வந்து டிரைவ் பண்ணவே முடியும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு விஷயம். இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சொல்ல மறந்துட்டோம். இந்த 2 டயர்ஸுமே வந்து நம்ம மாத்தணும். ஸ்டாக் டயர்ஸ் கிடையாது. இந்த ரெய்சி பிராண்டோடது அந்த டயர் வந்து நம்ம 2மே வந்து மாத்திருக்கோம். இந்த ரெய்சி பிராண்ட்ன்றவங்க தான் வந்து எல்லா ஆஃப் ரோடிங்குமே இப்போ வந்து நிறைய டயர்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணிருக்காங்க, நல்லா பண்றாங்க. அந்த பிராண்டோட டயர்ஸ். இந்த டயர் போட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. எப்படியும் ஒரு 4000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டோம். ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த டயர்ஸும் நம்ம வந்து இந்த லுக் அண்ட் பேட்டர்னுக்காக மாத்தணும். ரொம்பவே நல்லா இருக்கு இந்த டயர்ஸ். ஓகே, இந்த ஆஃப் ரோட் டயர்ஸ் போட்டிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு இப்ப டெய்லி யூஸ்க்கு இது செட் ஆகுதா இந்த டயர்? ஆமா, இந்த டயர்ஸ் வந்து ஆஃப் ரோட் டயர்ஸ் போட்டிருக்கு. அதாவது பியூர்லி ஆஃப் ரோட் கிடையாது இதுவே. இது வந்து நம்ம வந்து க்ரூசிங் கம் ஆஃப் ரோட் தான். ஹைவேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃப் ரோடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி ஒரு கலந்த ஒரு டயர்ஸ் தான். இதுலயே ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா இந்த ஹைட் இன்க்ரீஸ் பண்ணதுல இருந்து பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி இந்த டயர் தான் இருந்துச்சு. ஆனா அது அந்த பிரச்சனை இல்லை. ஹைட் இன்க்ரீஸ் பண்ணதுல இருந்து இந்த டயர்ஸ்ல இருந்து ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி கொஞ்சம் ஒரு தண்ணியில நம்ம போனா கூட சேர் தூக்கி மேல அடிக்கும். தண்ணி வந்து நம்ம மேல அடிச்சிடும். ஸோ பின்னாடி உட்காரவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ட்ரெஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஃப்ரண்ட்ல ஓட்டுறவங்களுக்குமே கஷ்டம் தான். நம்ம ஓட்டுறப்பவே வந்து நம்ம ஷூஸ்ல இருந்து நம்ம பேண்ட் வரையும் கட்டாயமா இந்த சைட்ல இருந்தே வந்து நமக்கு தண்ணி அடிச்சிடும். ஸோ அந்த ஒரு பிரச்சனை வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணதுல இருந்து இருக்கு. நானே நீங்க கேட்ட மாதிரி மேக்ஸிமம் எடுக்கிறது இல்ல. டெய்லி யூஸ்க்கு வேற வண்டி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட போறோம், இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஈவெண்ட்ஸ் போறோம், அப்பதான் நான் வந்து இது எடுக்கிறேன். ஏன் என்ன விஷயம்னா, ஒரு ஆபீஸ்க்கு நீட்டா ரெடி ஆயிட்டு போறப்போ ரோட்ல ஏதோ ஒரு தண்ணி இருக்கு, ஏதோ ஒரு பள்ளம் இருக்கு, அந்த மாதிரி நேரத்துல வந்து கட்டாயமா இது நம்மள ஷூல இருந்து ட்ரெஸ் எல்லாமே வந்து அவுட்ஃபிட் வந்து ஸ்பாயில் பண்ணிடுது. அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. அதனாலதான் மேக்ஸிமம் வந்து இது எடுக்கிறது இல்ல. மற்றபடி வண்டியை பத்தி பேசிக்கா சொல்லணும்னா, ஒரு நல்ல வண்டி, நல்ல மைலேஜ் தரும், ஓரளவு நீட்டா போகும். ஆனா வந்து ஒரு 200cc, ஒரு 200cc ஒரு டியூக்கோ, 200cc பல்சரோ, 200cc ஒரு ஆர்சியோ, அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம சுத்தமா நினைச்சே பார்க்க கூடாது. ஏன் ஒரு 200cc எப்பயோ ஒரு 2004-5ல வந்த பல்சர் கூட கூட நம்மளால வந்து இதை கம்பேர் பண்ண முடியாது. 220 பல்சர் கூட கூட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து வேற கேட்டகரின்னு தான் சொல்லணும். இது வந்து ஹீரோவால முடிஞ்ச என்ன மேக்சிமம் முடியுமோ அந்த மாதிரி ரெடி பண்ண வேண்டியதான். என்ன கேட்டா வந்து ஒரு ஸ்பிளெண்டர், சூப்பர் ஸ்பிளெண்டர், ஸ்பிளெண்டர் ப்ரோ, பேஷன் ப்ரோ, அதுக்கப்புறம் எக்ஸ்பல்ஸ், அந்த மாதிரி ஒரு லைன் தான் இது. ஏன்னா வந்து நம்ம அதிகபட்சமா ஒரு 80-90 தான் க்ரூசிங்கே பண்ண முடியும். அதுக்கு மேல போட்டு அந்த கழுத்தை நெரிச்சு சாவடிச்சு எப்படி வேணா ஓட்டலாம், எந்த வண்டி வேணா. அதை வந்து நம்ம அட்வைசபிளா சொல்லக்கூடாது. அந்த மாதிரி போனா கூட மேக்ஸிமம் ஒரு 120-125 தான் போகும். அவ்வளவுதான் வண்டி போகும். ஒரு 100 வரையும் தான் வந்து நம்மளால ஒரு ஃப்ரீயா ஒரு வைப்ரேஷன் இல்லாம எந்த ஒரு வண்டிக்கு எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாம க்ரூஸ் பண்ண முடியும். ஒரு 200cc பைக்கு, டூரிங்கான ஒரு லுக்ல இருக்க பைக்கு அந்த ஸ்பீடு தான் போகும். அவ்வளவுதான் அதால தாங்கும்ன்றதப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அண்ட் இன்ஜினும் வந்து பெருசா ரொம்ப கம்ப்ரெஷன் தாங்கும், எவ்வளவு அடிச்சு ஓட்டினாலும் தாங்கும்லாம் கிடையாது. நம்ம ரொம்ப அதை கேர் பண்ணி பார்த்துக்கிட்டா மட்டும்தான் தாங்கும். இந்த மாதிரியான விஷயம் தான். இது கம்ப்ளீட்டா எல்லா வண்டிக்குமே பொதுவான விஷயம் தான். ஈவன் இது ஓல்டு மாடலு, ஓல்டு அதுக்கே இந்த நிலைமையில தான் இருக்கு. இன்னும் நியூ வர வர இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப மோசமா தான் சொல்றாங்க. அண்ட் இப்போ எக்ஸ்பல்ஸ்ல புதுசா 210 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து இந்த இன்ஜின் எதுவுமே கிடையாது, கம்ப்ளீட்டா வேற டிஃப்ரெண்ட்னு சொல்றாங்க. நல்லா இருக்கும்னு நம்புறோம். இந்த மாடல், இந்த எக்ஸ்பல்ஸ் 2024 வரையும் இருந்த எக்ஸ்பல்ஸ் எல்லாமே இன்ஜின் வைஸ் மைலேஜ் வைஸ்லாம் சிமிலர் தான், ஓரளவு சிமிலர் தான். எனக்கு 35 to சம்டைம்ஸ் 40, 35 கான்ஸ்டன்ட் இந்த மாதிரியான மைலேஜ் வந்து எனக்கு கிடைக்குது. மைலேஜ் பத்தி பெரிய குறை கிடையாது. நல்லாவே டிபெண்ட்ஸ் அப்பான் ரைடிங் இதுவும் இருக்கு. நமக்கு எப்படி ஓட்டுறன்றதை பொறுத்தும் மைலேஜ் டிஃபர் ஆகும் கண்டிப்பா. கட்டாயமா நான் வந்து இது ரொம்ப வெரைட்டி இது பண்ணி எல்லாம் ஓட்ட மாட்டேன். ரொம்ப ஒரு கிராஜுவலா கரெக்டான ஆர்பிஎம், கரெக்டான கியர் ஷிஃப்டிங் பண்ணி மேக்ஸிமம் அதிகபட்சமான ஸ்பீடே வந்து 80 அவ்வளவுதான் இருக்கும். அதுக்குள்ளேயே தான் நான் வந்து க்ரூஸ் பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்குது. ஓகே, இந்த வண்டி ஹைட் எப்படி இருக்குன்றத நான் சும்மா உட்காந்து பாக்குறேன். எனக்கு வந்து கண்டிப்பா கால் எட்டுன்ற ஒரு நம்பிக்கையே இல்லை. ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. என்னால சுத்தமா பேலன்ஸே பண்ண முடியல. இது வண்டியாடா, இது வண்டி தானா இல்ல ஏதோ லாரி மேல ஏறி உட்காந்துட்டு இருக்க ஒரு ஃபீல் இருக்கு. கண்டிப்பா நமக்கு வந்து டே டு டே லைஃப்க்கு இது கண்டிப்பா செட் ஆகாது. என்னைக்கா ஒரு நாள் ஃபன்னுக்கு ஓட்டுறோம் அப்படின்னா ஓகே, கண்டிப்பா ஓட்டலாம். இப்ப இதை வாங்கலாம்னு சொல்றீங்களா, வாங்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா? இந்த வண்டி வாங்கலாம்னா நான் வித்தா மட்டும் தான் வாங்க முடியும். இந்த வண்டி உங்களால வாங்க முடியாது.
ஜோக் இல்ல இல்லையா? இதுலயே வந்து ஸ்டாக்ல பார்த்தோம்னா ஸ்டாக் மாடல் இருக்கு, இந்த ஹைட் இல்லாம லோயர் ஹைட்ல இருக்கிறது இருக்கு, அண்ட் வந்து ரேலி மாடலும் இருக்கு. இது ரெண்டுமே வந்து அவைலபிள் இருக்கு. ஆனா இப்போ கரண்ட்ல பார்த்தோம்னா இது புக் பண்றது அந்த அளவு ஒரு சரியான ஐடியாவா இருக்காது. ஏன்னா 210 ரிலீஸ் ஆக போகுது, கிட்டத்தட்ட வந்துருச்சு, அவ்வளவுதான். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணி அதை வாங்கிக்கிறது தான் பெஸ்ட். ஏன்னா இந்த இன்ஜின் எல்லாம் எதுவுமே இல்லைன்றப்போ அது வாங்கிக்கலாம். ஓல்டு வண்டி நான் இது பாக்குறேன், ஓல்டு வண்டி இது மேல கிரேஸா இருக்க வாங்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா வாங்கலாம். ஹீரோ காஸ்ட் கம்மியா தான் செலவாகும், ஆனால் 200cc சூப்பரா போகும், நம்ம நல்லா வேகமா போலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு எண்ணத்துல இருக்கவங்க கட்டாயமா வாங்காதீங்க, அதுக்கெல்லாம் சூட் ஆகாது. அந்த ஸ்டாக் இருக்கிறதுல வந்து லுக் வைஸ் எனக்கு அந்த அளவு ஒரு பெரிய ஈடுபாடுலாம் இல்லை. நான் இது ஸ்டாக்கா தான் எடுத்தேன். இருந்தாலும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஐடியாக்காக தான், இந்த மைண்ட் செட் இருந்ததுனாலதான் நான் இது எடுத்தேன். இன்னமும் நிறைய ஒர்க்லாம் மைண்ட்ல இருக்கு, ஃபியூச்சர்ல வரும். இந்த டேங்க்ல இருந்து மொத்தமாவே வேற கிட்டு போட்டு கம்ப்ளீட்டா மாத்துற மாதிரி, கம்ப்ளீட்டா வண்டி என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி மாத்துற மாதிரி ஐடியாஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஃபியூச்சர்ல கண்டிப்பா பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டாக்ல இந்த மாடல் போதும், இது நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா எடுக்கலாம். ஆனா ஒரு பெரிய ஹையர் சிசி வண்டி, யார் வந்து அட்வென்ச்சர் வண்டி ரொம்ப லாங் போலாம் அப்படின்றதுக்கு வந்து இது கண்டிப்பா சூட் ஆகாது. போலாம், கஷ்டம் தான். ஒரு அந்த ஸ்பீட் லிமிட் தான் பிரச்சனை. டாப் ஸ்பீடுன்றது ஒரு 70-80 தான் நம்ம க்ரூஸ் பண்ணிட்டு போனோம் எங்க போனாலும். அதனால ஸ்லோவா ஓட்டுறது நல்லதுதான், இருந்தாலும் இருக்கிற விஷயத்த சொல்லிடுறோம். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி 200cc நம்மளோட மைண்ட் செட் அப்படிதான் இருக்கும். அந்த மைண்ட் செட்டுக்கெல்லாம் வந்து இது ஃபுல்ஃபில்மெண்டா இருக்காது. ஓகே, இதோட கடைசி ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு எனக்கு. ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி இதுக்கு எப்படி இருக்கு? ஏன்னா எந்த வண்டியா இருந்தாலும் இப்படி வேணா ரெடி பண்ணலாம், ஆனா அதோட ஸ்பேர்ஸ் எப்படி இருக்கு, ரேட் எப்படி இருக்கு, எவ்வளவு நாள் உங்களுக்கு கிடைக்குது, அந்த விஷயங்கள் மட்டும் எனக்கு சொல்லுங்க. ஆமா, கண்டிப்பா. இது என்னன்னா வந்துட்டு பார்த்தோம்னா, ஹீரோ தானே, நம்ம ஸ்ப்ளெண்டர் மாதிரி தானே இருக்கும், எல்லாத்துலயும் கிடைக்கும்னு நினைச்சுதான் நம்ம வச்சுட்டு இருந்தது. ஆனா ஸ்பேர்னு தேட போறப்பதான் வந்து அந்த கஷ்டம் தெரிஞ்சது. அவ்வளோ ஈஸியாலாம் கிடைக்கல. இது கம்பெனில, அதாவது வந்து கம்பெனிலேயே கொஞ்சம் ஸ்பேர்ஸ் வந்து ப்ரொடக்ஷனே கம்மியா தான் வச்சிருக்காங்க. ஸோ வந்து நமக்கு ஷோரூம்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு, வெளியே அதர் ஷாப்ஸ்ல எல்லாம் நமக்கு அவைலபிள் கிடையாது. அண்ட் ஹீரோ தவிர அதர் பிராண்ட்ஸ்ல எந்த ஒரு ஸ்பேருமே கிடையாது. அதாவது டெல்லி மேக் அந்த மாதிரி மேக்லாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து இதுக்கு அவைலபிள் கிடையாது. நம்ம ஒன்லி ஷோரூம்ல இருந்தா பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லைன்னா ஆத்தரைஸ்டு டீலர் ரொம்ப கம்மியானவங்க தான் வெளியே கொடுக்குறது. அந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். சின்ன சின்ன பொருள், ஏதோ ஒரு ஏர் ஃபில்டர், ஆயில் பிளக், இதெல்லாம் வந்து நம்ம எங்க வேணாலும் வாங்கிக்கலாம். இன்ஜின்குள்ள போறோம், கிளட்ச் மாத்திரம், போர் மாத்திரம், டைமிங் செயின் மாத்திரம், கிராங்க் கேஸ் மாத்திரம், இந்த மாதிரி இதெல்லாம் பிரச்சனைகள் வருது, மேஜரான ப்ராப்ளம்ஸ் வருதுன்றப்ப கட்டாயமா கொஞ்சம் ஸ்பேருக்கு வந்து தட்டுப்பாடு இருக்கு, கஷ்டம்தான். அண்ட் ரேட் வைஸ் பெரிய ரொம்ப அதிகம்லாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஹீரோல இருக்கிறதுல அதிகமான ரேட் இதாக தான் இருக்கும். அண்ட் கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம்னா ஒரு பஜாஜ் அந்த அளவு ரேட்டு தான், பெரிய அதிகமான ரேட்லாம் கிடையாது. பஜாஜ் எமகா நார்மலா ஒரு பைக் 150 to 200cc என்ன ஒரு ரேட் விற்பாங்களோ அந்த அளவு ரேட்டு தான். ஆனா பொருள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகே, தொடர்ந்து அப்படியே நம்ம அடுத்தடுத்த வண்டி பார்க்கலாம். ஸ்டே டியூன். கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன்ஸோட வரும். பாய். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.